ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக எப்படி வீட்டிலேயே சீடை செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து. இவ்வளோ உளுந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை வறுத்து வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனோன்னே நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணதை இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு அதில் சலிச்சுக்கலாம். சல்லடையில் சலிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இது எல்லாமே நான் ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதையும் வறுத்துட்டு இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 10 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 10 ஸ்பூன். இல்லை நீங்கள் அளவு அதிகமாக்கணுன்னா ஒரு கரண்டி, பெரிய சைஸ் குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவு நம்ம அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் எள்ளு, தேவையான அளவு உப்பு, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் போல் நெய். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அரிசி மாவை சலிச்சுக்கோங்க, வெடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஒருவேளை தண்ணி அதிகமாக போச்சுன்னா மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி 2 விரலால் உருட்டினாலே போதும். இப்போ நம்மளோட உருண்டை எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் லோ மீடியமில் வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே அந்த ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வெடிக்காமல் வரும். அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப மூழ்கிற அளவுக்கு ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த சீடை போடும்போது பாதி எண்ணெயில் மூழ்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆனோன்னே அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னே எடுத்துடலாம். மாதிரி 2வது பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக எனக்கு 20 சீடை வந்துச்சு. இதில் எண்ணெயிலேருந்து எடுத்தோம் உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு சவுண்ட் தெரியும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.